நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு விடுகதை விடை தேடும் பயணத்தில் இன்றைய நாளும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளும் வழக்கம் போல் ஒரு வித்தியாசமான தலைப்பு. உலகத்தின் பொதுமறை நூல் என்று கூறுவார்கள். அதே நேரம் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உரிய அனைத்து முறையான வழிகாட்டி அல்லது வழிகோலிகளையும் உள்ளடக்கிய ஒரு நூல். திருக்குறள். தமிழனின் பாரம்பரியத்தில் ஒன்றிணைக்கப்பட்ட அல்லது ஒன்றோடு ஒத்துப்போகின்ற பாரம்பரிய நூல். திரு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அந்த 1330 குறள்களில் 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களை உள்ளடக்கியதாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பை பலர் எடுத்து சென்றிருந்தார்கள். அந்த வகையில் இந்த முறை நாங்கள் ஒருவரை அழைத்து வருகின்றோம். லண்டனில் இருந்து தி குறள் இல்லஸ்ட்ரேட்டட் ஸ்டோரிஸ் அல்லது குறள் வடிவத்தில் சின்ன பிள்ளைகள் எங்கள் குழந்தைகளுக்கான கதை சொல்லும் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார், திருக்குறளை மையமாக வைத்து. அவ்வாறான ஒரு எழுத்தாளர், படைப்பாளர் அவரை அழைத்து அறிமுகப்படுத்துவதில் அமெரிக்க மண்ணுக்கும் அமெரிக்க தமிழ் வானொலிக்கும் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம். உங்கள் அன்பின் ஆதரவுடனும் வரவேற்கின்றோம் ருஷானியை அமெரிக்க தமிழ் வானொலிக்கு. வணக்கம் ருஷானி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட நேரத்துக்கு நன்றி. உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம். நீங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை சொல்லிட்டு நாங்கள் உள்ளுக்கு போவோம். சரி, அப்ப நான் ஒரு கடந்த 17 வருடங்களாக கல்வித்துறையில் பணியாற்றிக்கிட்டு வருகிறேன். கல்வித்துறை என்றால் பள்ளிக்கூடங்களில் இல்லாம டெக்னாலஜியை எப்படி கல்விக்கு பாசிட்டிவான ஒரு முறையில் பாவிக்கலாம்ண்டு. ஸோ கோடிங், ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களை சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஏர்லியாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ அவர்களுக்கு அது ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்னுடைய பணியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் எனக்கு தமிழ் கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகிறது, அந்த மொழி என்ற ஒரு பேரியரை எப்படி உடைத்து ஆங்கிலம் பேசுகிற தமிழ் பிள்ளைகள் அல்லது புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு எப்படி தங்களுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜோட அந்த கனெக்டை சேர்க்கிறது என்றுதான் இப்போ என்னுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. சிறப்பு. நன்றி உங்களை பற்றி கூறினதுக்கு. இந்த குறள் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் இது எப்படி பிரசவமாச்சு? அந்த ஐடியா அல்லது அந்த தோட் ப்ராசஸ் எப்படி அந்த கரு உள்ளுக்குள்ள இப்படி ஒரு ஒரு கதை புத்தகமாக அல்லது ஆக்டிவிட்டி புக்காக எப்படி மாறினது? அந்த கதையும் ஒருக்கா சொல்லிடுங்க. இது ஒரு இயல்பான முறையில் தான் இது வந்ததுன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு 10 வயது 7 வயது. அவர்களுக்கு தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி அதன் மேல் ஒரு பற்று கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த கதைகள் நான் உருவாக்கினது. அது ஏனென்றால் அவர்கள் படிக்கிற புத்தகங்கள் எல்லாத்திலையும் ஆங்கில கேரக்டர்ஸ், சிலதில் ஆப்பிரிக்கன் மொழி சேர்ந்த கேரக்டர்ஸ், மெக்சிகன் கேரக்டர்ஸ் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழி சேர்ந்த கேரக்டர்ஸ் ஒரு நாளும் அவர்கள் ஒரு புத்தகத்தில் கண்டது கிடையாது. அப்போ அவர்கள் கதையில் எழுதும் போது வேறு மொழி நாட்டில் இருந்து கேரக்டர்ஸை தான் தங்களுடைய கதைகளில் சேர்ப்பார்கள். அப்போ அது மாற்ற வேண்டும், அந்த இது மாற்ற வேண்டும் என்றபடியாக நான் அவர்களுக்கு சிறு கதைகளை நாங்கள் படுக்க போகும் முதல் பெட் டைம் ஸ்டோரிஸ் தமிழ் கேரக்டர்ஸோட ஐ ஸ்டார்டட் டு மேக் அண்ட் டெல் தெம். அதே நேரத்தில் நான் எனக்காக திருக்குறளை படித்து கொண்டிருக்கும் போது அதில் இருக்கிற கருத்துக்களை எப்படி நான் என் குழந்தைகள் கிட்ட போய் சேர்க்கிறது, திருவள்ளுவர் மேல் ஒரு பற்று எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கும் போது சரி இந்த கதைகளில் ஏன் இதை தோக்க முடியாதுன்ற ஒரு யோசனையில் ஒரு சில கதையில சொல்ல தொடங்கினேன் அவர்கள் சம்பந்தப்பட்டதாக. ஸோ அவர்கள் டைம் ட்ராவல் பண்ணி, இந்த டைம் ட்ராவல் ஒரு விஷயம் என் பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமான விஷயம். ஸோ டைம் ட்ராவல் பண்ணி திருவள்ளுவரை மீட் பண்ணி ஒரு அட்வென்ச்சரில் போய் அந்த திருக்குறளுடைய பொருளை அவர்கள் புரியுமாறு ஒரு கதையை சொன்னேன். அப்படி சொல்லும் போது என் பிள்ளை முதல் சொன்ன விஷயம் இது ஒரு புத்தகமாக கண்டிப்பாக நீங்கள் எழுதி எனக்கு கையில் தர வேண்டும், ஏன்னா நான் திருப்பி வாசிக்கணும் என்று. அப்போ அப்படி செய்யும் போது எனக்கு சரி என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஏன் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் இதை சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல தான் இது தொடங்கினது. அப்போ முதல் புத்தகம் எழுதி முடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணும் போது அவர்கள் படித்து எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளோட எனக்கு ஷேர் பண்ண முடியுது. அப்போ இது ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆக்டிவிட்டி ஆகுது. அதே நேரம் தங்களுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜை புரியும்படியாக இருக்கிறது.
இதுக்கு முதல் வந்து பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இந்த தமிழ் இதுல அவ்வளோ ஆர்வம் இல்ல. ஆனா இது படித்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு இது வந்தது. சரி, இது எவ்வளோ தூரம் கொண்டு போ முடியுமோ, எத்தனை பிள்ளைகளுக்கு போய் சேர்க்க முடியுமோ, நான் இது போய் சேர்க்க வேண்டும் என்று. அதான் உங்கண்ட வீட்ல ஆரம்பமான அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன கதை, அது இப்ப உலகத்துக்கு கதை சொல்லணும்ன்ற மாதிரி வந்திருக்கிறீங்க. எல்லா நல்ல விடயங்களுக்கும் ஆரம்ப புள்ளி வீட்டிலேருந்து தான் ஆரம்பமாகும். அப்ப வாழ்த்துக்கள். இப்படி ஒரு முயற்சியில வந்து இப்ப எவ்வளவு நாள் இத தொடங்கினீங்க? நான் ஆக்சுவலி தொடங்கினது வந்து இப்ப நியூ இயர் அண்ட் ஜனவரி. ஃபர்ஸ்ட் அன்று தான் எழுத தொடங்கினேன். February 18th வந்து முதல் புத்தகத்த வெளியிட்டேன். இப்ப வந்து 10வது புத்தகம் இந்த கிழமை நான் வெளியிட்டிருக்கிறேன். நன்றி ரோஷன். ஸோ இந்த புத்தகங்கள பற்றி ஒருக்கா பேசுவோம். இப்ப 1330 குறள் இருக்குது. அந்த 1330 குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்குது. இந்த கதையில எடுக்கோக்க முதலாவது புத்தகம், நீங்கள் வெளியிட்ட முதலாவது புத்தகம் எப்படி அது ஒரு இப்ப இத பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் நான் வாங்கணும் அல்லது இந்த புத்தகத்த வாங்கி இந்த பிள்ளை வாசிக்கணும்டா, எவ்விதமான அந்த ஒழுங்குமுறை, அந்த கதை, அந்த ஸ்டோரிய கொஞ்சம் நரேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஸோ இதுதான் முதல் புத்தகம். தெரியுதா தெரியல. பட் பேசிக்கலி இது வந்து ஒரு ஒரு சிறுகதை தான் இது. இதுல ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து ஒ அவங் அவர்கள் வந்து அந்த திருக்குறளுடைய பொருள வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஒரு பசில் மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு பசிலையும் அந்த கேரக்டர்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது ஒரு மோரல், ஒரு கருத்து வரும். அது கடைசியா எல்லாம் சேர்த்து கோக்கும்போது, அந்த ஒவ்வொரு மிஸ்ட்ரிலயும் இருக்கிற பொருள வந்து கோக்கும்போது, அந்த திருக்குறளுடைய முழு பொருளும் கிடைக்கும். ஸோ அது வந்து கடைசியில வந்து அவர்கள் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன்ல வந்து அதனுடைய முழு பொருளும் கிடைக்கும் பேசிக்கலி. அப்ப அந்த புக்ல இப்ப நீங்க சொன்ன இதுல சிறுகதை தொகுப்புல அ 10 கதை இருக்குன்னா, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு குறள பேஸ் பண்ணி இருக்குதா? இல்லாட்டி பொதுப்படையா இருக்குதா? என்ன மாதிரி அத நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ ஒரு புத்தகம் வந்து ஒரு குறள். இந்த முழு புத்தகம் வந்து ஒரு குறள். அப்ப 10 சாப்டர்ஸ் வந்து இட் இஸ் லீடிங் டூ அந்த முதல் குறளுடைய பொருள். ஆனா ஒவ்வொரு மிஸ்ட்ரியும் வந்து அது கிட்டு ஏன்னா அது வந்து சின்னதா தான் அது கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் போக அந்த பொருள் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் பிள்ளைகளுக்கு. 10 சாப்டர்ஸ் முடிஞ்ச பிறகு then you have a summary in summarizing how it's related to the குறள் அப்படியா? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த கடைசி சாப்டர்ல வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாரி நடக்கும். திருவள்ளுவரோட அவர்கள் அந்த பொருளை பேசுவார்கள். பேசும்போது அந்த பொருள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். சிறப்பு. அ ஆங்கிலத்துல நாங்க எடுத்தோம்னா, ஆங்கிலத்துல சீரிஸ் சாப்டர் புக்ஸ் சீரிஸ் புக்ஸா வச்சிருப்பினோம். அதுவும் குழந்தைகளுக்கு. அது ஒரு கேரக்டர்ஸா இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல, அ இது ஆங்கிலத்துல வந்தாலும், தமிழ பேஸ் பண்ணி, அதாவது எங்கண்ட மொழி, எங்கண்ட அடையாளம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும்ன்ட்டு, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்ச முதல் பயணமா இருக்குது. ஆங்கிலத்துல. தமிழ்ல நாங்கள் வாசிச்ச அம்புலி மாமாவாக இருக்கட்டும், அ அ வேற புத்தகங்கள் ராமாயணத்தோட வந்த புத்தகங்களாக இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் திருக்குறள கொண்டு வந்து, அந்த திருக்குறள எங்கண்ட அடுத்த தலைமுறையினருக்கு கதை வடிவத்துல கொண்டு வார இந்த idea, I think this is the first time I'm hearing. So congrats, and all the very best. இதுல இந்த புத்தகத்தை வாங்கணுமாண்டா இப்ப நீங்கள் இருக்கிறது லண்டன்ல, அதுக்கு போறது முதல் நீங்கள் 2ஆம் தலைமுறை லண்டன்ல போய் இது நீங்கள் 2ஆம் தலைமுறையா அங்கதான் பிறந்து வளர்ந்து இருக்கிறீங்களா? எப்படி உங்களோட பேக்ரவுண்ட்? நான் லண்டன்ல தான் பிறந்து வளர்ந்தது முழுக்க. Right. அப்ப அது itself is a big boost, right? Somebody who is born and brought up in England, and then who was inspired by திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர்ட்ட அந்த திருக்குறளை மையமாக வச்சு எங்கண்ட பிள்ளைகளை யோசிச்சு எழுதுறது. You could have done many other things, but you chose this path. So thank you for doing this. As a parent, it's very touching. So இந்த புத்தகத்தை வாங்கணும்டா என்ன செய்யணும்? எங்க வாங்கலாம்? ஸோ இந்த புத்தகம் வந்து இப்ப 14 நாட்டுகள்ல வந்து வாங்கலாம். அது வந்து யுஎஸ், யுகே, ஆஸ்திரேலியா, ஜப்பான், மெக்சிகோ, பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, ஸ்வீடன் இந்த நாட்டுல வந்து கிடைக்கும். அமேசான் மூலமாக அது வந்து அந்தந்த நாட்டுல வந்து அமேசான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பும். ஸோ உங்களோட அமேசான்ல போய் குறள் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் என்று எழுதினீங்களா உங்களுக்கு முழு கலெக்ஷனும் வரும். இப்ப 10 புத்தகங்கள் இருக்கு. நான் இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு குறளை வச்சு இன்னும் புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அந்த
நாட்டுல கிடைக்கலையேண்டா நீங்க என்ன தொடர்பு கொண்டா என் வெப்சைட் கீழ இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி ஷிப்பிங் பண்ண முடியும் அல்லது எந்த நாட்டில இருந்து உங்களுக்கு அது சுலபமா கொண்டு சேர்க்க முடியும் என்று நான் பார்ப்பேன். ஆம். இந்த நிகழ்ச்சிய பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கடினமா இருக்கும். ஆனா பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் www.iamrushani.com என்ற இணையதளத்துக்கு போனா, இது பற்றிய மேலதிக விவரங்கள், இந்த புத்தகத்தை எப்படி நீங்கள் வாங்கலாம் என்ற மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் 1. 2வது Amazon இணையதளத்தினூடாகவோ அல்லது அந்த வெப்சைட்டினூடாகவும் குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரீஸ் என நீங்கள் தேடும் இடத்தில் அந்த புத்தகங்கள் மிக குறைந்த விலையில், நான் இன்றைக்கு தான் அதை போய் பார்த்து, நான் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். நான் கேட்கிறது ஒன்றுதான், பிள்ளைகளுக்கு இந்த நாங்கள் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம், அது வாங்கி கொடுக்குறோம், இது அந்த மாதிரி அவன் பிறந்த நாளா இருக்கட்டும், அவையில சிறப்பிக்கிற ஒரு 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 முன்மாதிரியாக இப்படியான புத்தகங்களை வாங்கி கொடுத்தா இந்த புத்தகத்தை வரைஞ்ச அல்லது இந்த புத்தகத்தை கொண்டு வந்த ஆசிரியருக்கும் அல்லது கதாசிரியருக்கும், அதே நேரம் இப்படியான தொழில் முயற்சியில இனிவார ஆக்களுக்கும் இது உதவியா இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு அது, நீங்கள் தமிழ் பேசணும் இல்லை, இது ஆங்கிலத்துல வந்திருக்கிற இந்த புத்தகம். யாரும் கேட்கலாம், திருக்குறளே நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினீங்கள் என்று. திருக்குறள் உலகத்துல அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்ல திருக்குறளுக்கு சிறப்புரிமை இருக்கின்றது. நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக எங்கண்ட ஊடகத்தின் ஊடாக அரேபிய மொழியிலேயும் திருக்குறளை மொழிபெயர்த்து அனுப்பி வச்சிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளை கொடுத்து, திருக்குறள்ல மட்டுமில்ல, அந்த திருக்குறள் நான் ஏற்கனவே கூறின மாதிரி மனிதன் மனிதனாக வாழுவதற்கு அடிப்படையான விடயங்களை கொண்டு வரதுதான் இந்த புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து அது ஒரு கதை வடிவத்தில் வரவுக்கு அந்த அதுல இருக்கிற உள்ளுணர்வுகள் அவர்களுக்கு உள்நோக்கி செல்லும். எனவே செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். ருஷான், இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்த்தேன். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக அழகாக அந்த யாரையும் பார்க்க அந்த வெரி அட்ராக்டிவா இருக்குது. அது இந்த பின்னணி என்ன? ஸோ எனக்கு வந்து எப்பவுமே நான் சொன்ன மாதிரி என்னோட பணித்துறையில வந்து டெக்னாலஜியை வந்து நாங்க எப்படி பாசிட்டிவா பயன்படுத்தலாம்னு தான் என்னுடைய நோக்கம் எப்பவுமே. நீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஸ்டோரிஸ், பிக்சார் ஸ்டோரிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு மொழி நாட்டிலிருந்து வேற கேரக்டர்ஸ் இருக்கு. ஆனா அகேன் தமிழ் கேரக்டர்ஸ் வந்து ஒரு நாளும் வந்தது கிடையாது. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த ஏஐ பாவிச்சு எப்படி தமிழ் கேரக்டர்ஸை வந்து நாங்க உலகத்துக்கு சேர்க்க முடியும்ட்டு. என்னடா யாராவது ஒரு ஸ்டுடியோல இருந்து இது பார்த்துட்டு இப்படி ஒரு கேரக்டர்ஸ் எடுத்து நாங்களும் ஒரு கதை எடுக்கலாம்டா, அது எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு தான் ஒரு பெருமை. ஸோ அதுவும் ஒரு நோக்கம். இந்த புத்தகங்கள் மூலமாக டிஸ்னி அல்லது ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ மூலமாக இந்த தமிழ் கேரக்டர்ஸ் வந்து ஒரு கதைக்குள்ள கொண்டு வரணும்ட்டு. சிறப்பு. அதுவும் இப்ப இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏஐயோட அல்லது செயற்கை நுண்ணறிவோடையே தங்களோட வாழ்க்கையை சுமந்து கொண்டு போறவங்களுக்கு அது ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடியதாயும் இருக்கும். எஸ்பெஷலி அந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த தலைமயிரா இருக்கட்டும், முகபாவனையா இருக்கட்டும், அதெல்லாம் சிறப்பா இருக்குது. லண்டன்ல, அதாவது இங்கிலாந்து, நீங்கள் வசிக்கும் இங்கிலாந்துல இந்த புத்தகத்தை வாங்கணும்டா எப்படி வாங்கலாம்? ஸோ இங்கிலாந்துல வந்து நேரடியாக என்கிட்ட இருந்து வாங்கினா ஒரு டிஸ்கவுண்ட் என்னால கொடுக்க முடியும். எனக்கு வந்து எத்தனை பிள்ளைகளுக்கு போய் சேர்க்க முடியுமோ அதான் என்னுடைய இது. அல்லது Amazon மூலமாகவும் வாங்க முடியும். வாங்க முடியும். இப்ப இந்த வெப்சைட் iamrushani.com என்ற இணையதளத்துல போனா உங்களோட நேர தொடர்பினை மேற்கொண்டு இந்த புத்தகங்களை வாங்கலாம். தமிழ் பள்ளிக்கூடங்கள், அது உலகளாவிய ரீதியில அமெரிக்காவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள்லையும் நாங்கள் இதை கொண்டு போகலாம். அண்ட் இது ஒரு கதை புத்தகமா தான். இதுல தமிழை நாங்கள் படிப்பிக்க போறதில்லை இந்த புத்தகத்துல. இது ஒரு மனித வாழ்வியலை படிப்பிக்கிறது. அப்ப அவங்களோட ஏதாவது தொடர்புல இருக்கிறீங்களா? எப்படி அவங்க இது, it's not about how many books I'm selling and am I making money out of it. It's more in terms of spreading the love that you are willing to share. So அந்த அப்படியான ஏதாவது அணுகுமுறை எடுத்திருக்கிறீங்களா? அது வந்து எனக்கு எந்த ஆர்கனைசேஷனோட தொடர்பு கொள்ள முடியுமோ, எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆர்கனைசேஷன் இங்க இருக்கிற நிறைய தமிழ் பாடசாலையில் இருக்கு. தமிழ் இவென்ட்ஸ் நடக்கும். இந்த வீக்கெண்ட் வந்து தமிழ் லண்டன் மார்க்கெட் நடக்குது. அப்ப அங்க ஒரு ஸ்டோர் வச்சு எல்லாருக்கும் இத அன்பளிக்க இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த கிழமை தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஒரு மெய்டன் ஹெட்ல இருக்கிற ஒரு தமிழ் பாடசாலை எனக்கு கூப்பிட்டு இருக்கு. அங்க வந்து பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்றதுக்கு. அதே மாதிரி வேற தமிழ் பாடசாலையிலும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவேர்னஸை வந்து கொண்டு வரதுக்கு, அது வந்து ஈவன் உடனே அவர்கள் படிக்காட்டியும் இப்படி ஒன்று இருக்கு, அவர்கள் ரெடியான டைம்ல அவர்கள் அதை
பயன்படுத்தலாம். கட்டாயம். அமெரிக்க மண்ணில ஒரு தமிழ் ஊடகமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இத நாங்கள் எடுத்துச் செய்கிறோம். இங்க இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், தமிழ் ஆர்வலர்களாக இருக்கட்டும், அவர்கள்ட்ட விதைத்து விடுறோம். இப்படி ஒன்று இருக்குது. போய் பாருங்கோ. பார்த்து இதால பயனடையுங்கோன்னு நாங்கள் எடுத்துச் செல்றோம். அதே நேரம் இங்கிலாந்தில் இருக்கும் எனக்கு தெரிந்தவர்கள், குறிப்பாக தமிழோட தொடர்புடையவர்களை நான் உங்களுக்கு இணைத்து விடுறேன். ம். அவர்களும் உங்களுடன் தொடர்பினை மேற்கொள்வார்கள். நிகழ்ச்சிய பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு படைப்பாளரா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து எந்த படிப்ப நாங்க எது படிக்கிறோம்ன்னு முக்கியம் இல்ல. அது வந்து நாங்க அதிலிருந்து எடுத்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையில என்ன சேர்க்கிறோம் என்று தான் அ அ முக்கியம். அப்ப பிள்ளைகளுக்கு வந்து திருக்குறள வந்து சும்மா பாடமாக்கிட்டு உச்சரிக்கிறதுல வந்து எனக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கிற மாரி தெரியறதில்ல. அதனால தான் ஒரு கதையா எடுத்து கடைசியில வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அப்ப அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில இது வந்து எப்படி சேர்க்கிறது? அல்லது அ இப்ப பிற்காலத்துல வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து, அந்த கதையில இது படிச்சேன். இப்படி நான் இது பண்ணலாம்ன்ற ஒரு யோசனை வரலாம். அப்ப அது வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து எங்க பிள்ளைகளுக்கு அத எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க குடுக்கணும் அவர்களுக்கு. நன்றி, நன்றி ஷானி. அழகாக சொன்னீங்கள். அது வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல், ஹவ் டூ ஐ அப்ளை மை நான் வாசிச்சது அந்த நாலேட்ஜ் தட் ஐ ஹேவ் ஆப்டெய்ன், ஹவ் டூ ஐ அப்ளை இட் பேக் சிறப்பு. அம் எத்தன வயசுக்குள்ள இந்த இந்த புத்தகங்கள் எத்தன வயசுக்குரிய பிள்ளைகள டார்கெட்டா வச்சு அல்லது மையமா வச்சு செய்திருக்கிறீங்க? அப்ப தாங்களாவே படிக்கிறதுண்டா, ஒரு 7 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் தாங்களாவே படிச்சு அவர்கள் இது பண்ணலாம். அது விட குறையான வயசுல வந்து சில பேர் அ அ தங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து படிக்கிறார்கள். ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி சேர்ந்து அத டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். ஸோ 4 வயதிலிருந்து ஓரளவுக்கு அவர்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதுக்கு உதவி செய்யணும். கரெக்ட்டா. நன்றி ருஷானி. உங்களோட நேரத்துக்கு நன்றி. ஆம் இந்த இப்ப உங்க மிட்நைட் டைம் தாண்டி போய்க்கொண்டிருக்குது. அப்படி இருந்தும் நான் கேட்டுக்கொண்டதுக்காண்டி வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று இந்த புத்தகத்த அறிமுகப்படுத்தி வைத்ததுக்கு நன்றி. ஒரு ஊடக பரப்புல நாங்கள் என்ன செய்ய இயலுமோ, அத உங்களோட கூட இருந்து செய்றோம். ஆ இது ஒரு முதல் முயற்சியாக இருக்கட்டும். இனி வர்ற காலங்கள்ல இந்த புத்தகம் இன்னும் இன்னும் வளர்ந்து எங்கள் மொழியையும், எங்கள் அடையாளத்தையும் எடுத்துச் செல்லணும் என்றதுதான் எங்கள் அனைவரது அ எதிர்பார்ப்பு. உங்களோட நேரத்துக்கு நன்றி. 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 வணக்கம். நன்றி. நன்றி ருஷானி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நேயர்களே இதுவரை அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய விடுகதையில் ருஷானியுடன் குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரீஸ் பிரித்தானிய மண்ணில் பிறந்து வளர்ந்து தமிழை தனக்கு அடிமையாக்கிக் கொண்டிருக்கும் ஒருவர், அதே நேரம் தன் பிள்ளைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஒரு முயற்சி. அந்த முயற்சியை தற்பொழுது உங்கள் எல்லோருக்காண்டியும் கொண்டு வந்திருக்கின்றார். திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளை கதை வடிவத்தில் கொண்டு வந்து, அந்த கதையுடன் மட்டுமன்றி, எவ்வாறு அந்த கதையில் வரும் கருத்துக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் உதவும் என்ற நல்நோக்கத்துடன் கொண்டு வந்திருக்கின்றார். ஐ எம் ருஷானி என்ற அந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் இந்த மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரம் அமெரிக்க மண்ணிலோ அல்லது கனேடிய மண்ணிலோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்களாயின் அமேசான் இணையதளத்திற்கு சென்று குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் என்று நீங்கள் அதில் தேடும் இடத்தில் இதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் எடுத்துச் செல்லலாம். தொடர்ந்து பயணிப்போம் நேயர்களே. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் கூறி இன்றைய நாளுக்கு விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.